நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ், அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லா இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஏன் இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துகிறோம்? மாணவர்களை வளர்த்தெடுத்தா தான் மாநிலம் வளரும், நாடு வளரும். அதனால தான் நம்ம ஆட்சியில் நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இப்போ இந்த லேப்டாப் திட்டம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் லேப்டாப் வாங்க போகிற மாதிரியே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆங்காங்கே நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் வழங்க இருக்காங்க. இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம கைகளுக்கு எட்டக்கூடிய தொலைவுக்கு கொண்டு வந்துருச்சு. அதை உங்க கைகளுக்கே கொண்டு வந்து கொடுக்கிறது தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி. 100 அல்ல, 1000 அல்ல, 20 லட்சம் லேப்டாப்புகளை இளைய சமுதாயத்துக்கு கொடுக்க போறோம். அதோடைய முதல் கட்டமாக தான் இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்குறத தொடங்கி இருக்கிறோம். திராவிட இயக்கம் என்பது அறிவு இயக்கம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இயக்கம். அதனால தான் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உடனடியாக உடனுக்குடன் கிடைக்கும்னு நம்ம ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கு. உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது. உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது. எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு. நீங்க படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தரோம். படிச்சு உங்க எதிர்காலத்தை, வாழ்க்கை பாதைய நல்ல பாதையா தேர்ந்தெடுங்க. 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் படிக்கிற டிகிரி மட்டுமே போதும்னு நினைச்சிடக்கூடாது. எல்லா துறைகளையும் தினமும் நிறைய வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால டிகிரி படிக்கிறதோட அப்கிரேட் ஆகிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இனிமேல் டெக்னாலஜியை படிக்கிறது என்பது ஆப்ஷன் கிடையாது. உங்க ஃபீல்டில் நீங்க நிலைச்சு நிற்கிறதுக்கு அவசியமாக இருக்கிறது. தொழில்நுட்பம் எல்லா துறைகளையும் நுழைஞ்சிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல எல்லாருடைய கைகளும் இன்னைக்கு பார்க்கிறோம், எல்லாருடைய கைகளுக்கும் அது வந்துடுச்சு. அதை முறையா பயன்படுத்தி நாம் முன்னேறணும். ஆனா நான் ஒன்று சொல்றேன், ஏஐயால ஒருபோதும் மனிதர்களை நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்முடைய வேலைகளை இன்னும் விரைவா செய்யறதுக்கும் இன்னும் சிறப்பா செய்யறதுக்கும் தான் ஏஐ துணை நிற்கும். லேப்டாப் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர் சமுதாயம் கிடைக்க வேண்டும். பெரும்பாலும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் 12,000 ரூபாய் செலவழித்து மடிக்கணினி வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 10 ஆண்டு காலத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் சுமார் 7,300 கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து வலியுறுத்தினோம். நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியிலே கொண்டு வர திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய மாணவருடைய திறமையான மாணவர்களை உருவாக்கக்கூடிய லேப்டாப் திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள். அதை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் வலியுறுத்தினோம். பொது வழியிலே பேசினோம், ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம். 4 ஆண்டு காலம் திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வி அடைந்து விடும் என்ற தோல்வி பயத்திலே இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவித்து இன்றைய தினம் அவர் முதற்கட்டமாக அந்த திட்டத்தை அறிவித்து கொடுத்திருக்கின்றார் மாணவர்களுக்கு. நாங்கள் அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறப்பான திட்டம் என்று இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார். சிந்தித்து பாருங்க, 4 ஆண்டுகளவா கொடுத்திருந்தா மாணவர்கள் எவ்வளோ பயன்பெற்றிருப்பாங்க. இல்ல நீங்க கொடுக்கிறது ரைட், வேண்டாம் நாங்க சொல்லல, அதை வரவேற்கிறோம். எப்ப கொடுத்திருக்கணும்? கல்லூரி ஆரம்பத்திற்கு முன்பாகவே இந்த ஆண்டு துவக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கலாம். அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த கல்லூரியில் சேர்க்கின்ற மாணவர்கள் கடன் உடனே வாங்கி இந்த லேப்டாப் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவர்கள் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இறுதி ஆண்டு முடிச்சு வெளியிலே போறாங்க, அவர்களுக்கு கொடுக்குறீங்க. இதனால என்ன பயன்? சிந்திச்சு பாருங்க. ஒரு திட்டத்தை கொடுக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு நலன் பயக்கின்ற திட்டமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆரம்பத்திலே 2025ஆம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பாகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருந்தால் மாணவனுடைய சுமை குறைந்திருக்கும். பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், நாட்டை ஆளுகின்ற காரணத்தில்தான் இப்படிப்பட்ட அவல. பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், நாட்டை ஆளுகின்ற காரணத்தில்தான் இப்படிப்பட்ட அவலங்களை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய தாய்மாருடைய கஷ்டத்தை உணர்ந்து இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்டாங்க வாக்குறுதி. எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் விலையெல்லாம் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கப்படும் என்ற திட்டத்தை கொடுத்து அறிவிக்கப்பட்டு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு பணக்காரர் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கிறதோ அதே பொருள் ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும், குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவருடைய பெண்ணுடைய சுமையை குறைக்க வேண்டுவதற்காக எல்லா குடும்பத்தையும் விலையெல்லாம் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவக் கல்வி கிடைக்க வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 7.5% உள்ளிடுவதற்கை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 41% இன்றைக்கு 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதே போல ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 10 ஆண்டுல 2011 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4.25 ஆண்டு ஆகிவிட்டது. இந்த 4.25 ஆண்டு காலத்திலே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வர முடியவில்லை. ஒரு கையிலாகாத அரசாங்கம். அதுபோல தமிழகத்திலே நிர்வாகம் சிறப்பாக இருக்க என்பதற்காக 6 மாவட்டத்தை புதிதாக தோற்றுவித்தோம். அதுதான் கள்ளக்குறிச்சியும் ஒன்று. 7 சட்டக்கல்லூரியை கொடுத்தோம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம், 4 பொறியியல் கல்லூரி, 5 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், இங்கே பிரம்மாண்டமாக கால்நடை பூங்கா 1000 கோடியில் 50 ஏக்கர்ல கொடுத்தோம். இப்படி சாதனை மேல் சாதனை படுத்தும் ஸ்டாலின் அவர்களே, தெரியாட்டுனா படிச்சு தெரிஞ்சுக்கங்க. சேலஞ்சு பண்ற விட்டுருங்க. சேலஞ்ச் என்று சொல்லி இருக்கிறீங்க. சேலஞ்ச் என்ன? நீங்க ஒரு மேடை போடுங்க, அதே மேடையில் நான் வருகின்றேன். எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகளை சொல்கிறேன். திராவிட முன்னேற்றத்தை நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். இதுதான் சேலஞ்சு. ஆனா அப்படி இதை தெரிவித்தார் உடனே அங்க இருக்கிற ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், வேண்டுமென்றே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறார். நாங்க சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று. நீங்கள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அத்தனையும் அண்ணா திமுக ஆட்சியில் செய்த சாதனை தானே. எங்கே பார்த்தாலும் பாலங்கள், சாலைகள் அற்புதமாக கொடுத்தோம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு ஆரம்பப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று அதிகமான பள்ளிகளை திறந்து கற்போடைய எண்ணிக்கை தமிழகத்திலே முதலிடத்துக்கு கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி 2015 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு வந்து நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அம்மாவுடைய வழியிலே வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் பிரமாண்டமான தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. பல பணிகள் முடிவுற்று இன்றைக்கு நமக்கு வேலைக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. இதுதான் சாதனை.
இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு இந்த 4.25 ஆண்டு காலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்லுகிறார், தொழில்துறை அமைச்சர் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் என்று வெள்ளை அறிக்கை கொடுங்க. அது கேட்டா வெள்ளை பேப்பரை நீட்டார். வெள்ளை பேப்பர் தான் உண்மை, எதுவுமே செய்யல. அவர் காட்டியது உண்மைதான். அண்ணா திமுக ஆட்சியில இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். வெளிப்படையா சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்தீர்கள், எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீர்கள், அதனுடைய நிலைமை என்ன, அதை சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது என்று சொல்லுங்கள். மக்கள் கேட்கிறார்கள், கேட்டா பதிலே இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா?